எந்த வாழ்க்கைக்காக ரட்சித்தாரோ அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்க்க முடியுதா உங்களால்? அதுதான் ஹோப், அதுதான் கற்பனை, அதுதான் காட்லி இமேஜினேஷன், அதுதான் நல்ல கற்பனை. அந்த விதத்தில் தான் உங்கள் மனது பயன்பட வேணும். மனது எதற்காக பயன்படணும்? கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் அந்த வாழ்க்கை உண்டாகும் முன்னாலேயே காண்பதற்காக தான் உங்களுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் சத்தியா, கர்த்தாவேவும் போன்றதே உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவேவும் நீதி பர்வதம் போன்றதே உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றேன், உன்னிடமே ஆத்மாவை உந்தன் நன்மையால் நிரப்பி தேந்த நதியால் ராகத்தை கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவேவும் நீதி பர்வதம் போன்றதே உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஹோப்பே கண்ணில் பார்க்கிற வரைக்கும் தான் ஹோப்பு. கண்ணில் பார்த்த பிறகு ஹோப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா? அதைத்தான் சொல்றாருங்க. நம்பிக்கையை டிஃபைன் பண்ணும்போது இப்படி சொல்லுகிறார், காண்கிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இந்த வசனம் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, நம்பிக்கை இது டிஃபைன் பண்ற விதத்தை கவனிங்க. நம்பிக்கை என்னவா? காணாத ஒன்று, காணாத ஒன்று தான் நம்பிக்கை. அந்த காணாததை நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். காணப்படுகிறத நம்புகிறது நம்பிக்கை இல்லை, காணாததை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்ப காணாததை நம்புறது தான் நம்பிக்கை. அப்ப நான் சொல்லுகிறேன், நம்பிக்கைனா என்ன? காணாததை இன்னும் தான் தத்ரூபமா காண முடியல, பார்க்க முடியல அதை, ஆனால் அது நிச்சயமாய் வரும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. அது வரும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற அந்த காட்சியும் எனக்குள்ள உண்டாயிருக்குது. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன? அது எனக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? இப்படி ஆகும், இப்படி வரப்போகுது, இப்படி நடக்க போகிறது, அப்ப நான் அப்படி ஆயிடுவேன், எனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சவங்க சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா வீடு வாடகை எடுப்பேன், நான் மோட்டார் சைக்கிள் வாங்குவேன், நான் இப்படி பண்ணுவேன். தான் நம்பிக்கைன்ற மாதிரி. அதுதான் டக்குன்னு பார்க்குறோம். அதெல்லாம்
சம்பளம் வந்த உடனே வீடு கிடைச்சது, வேலை கிடைச்ச உடனே சம்பளம் வந்த உடனே என்னெல்லாம் பண்ணுவோங்கிறது நம்முடைய நினைவுக்கு வருகிறது. அதான் நம்பிக்கை அப்படிங்கிறது. அப்ப பாருங்க, நம்பிக்கை காணப்படாததை நம்ம இன்றைக்கு காண வைக்கிறது. இன்றைக்கு தத்துவமா பார்க்க முடியாத நம்முடைய மனக்கண்களால பார்க்க வைக்கிறது தான் நம்பிக்கை. அது உண்மையா இருக்குமானால் அப்படின்னா நான் சொல்லுகிறேன், காட்லி இமேஜினேஷன் அல்லது நல்ல கற்பனைகள் என்பது வேதவசனத்தில் நம்பிக்கை என்கிற விதத்தில் போதிக்கப்படுகிறது. நல்ல கற்பனையே காணுமேன்றமே இருக்குது. நம்பிக்கையை பற்றி வேதம் போதிக்கிற இடத்தெல்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல விதமான கற்பனைகள் எப்படி மனுஷனுக்குள்ள வேலை செய்து எப்படி அவனுக்கு உதவுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அதனால நம்பிக்கையை பற்றி படிக்கும் போதெல்லாம் அது ஒரு நல்ல கற்பனை, நல்ல மனதின் எண்ணம், நல்ல ஒரு காட்சி, மனதுக்குள்ள உண்டாகிற காட்சி என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருப்புங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார், சபைக்காக ஜெபிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். உங்களுக்காக நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்? எதையாவது ஒன்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஐயோ கொய்யோன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணணும் கரெக்டாக வேதத்திலிருந்து படிச்சுக்கணும். பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்றாரு பாருங்க, இதைத்தான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், இதுதான் நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நீங்க மற்ற விசுவாசிகளுக்காக இதை தான் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். அதை கவனிங்க. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். நல்லா கவனிங்க. நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்றாரு. எதுக்காக ஜெபம் பண்றாரு? கர்த்தாவே இதை தாரா அதை தாரன்னு ஜெபம் பண்ணல. என்ன சொல்றாரு? கர்த்தாவே பிரகாசமுள்ள மன கண்கள். எல்லாம் சொல்லுங்க, மன கண்கள். மன கண்கள் என்னன்னா, மனதில் ஒரு கண்ணு இருக்கு. இந்த கண்ணு ஓகே, ஆனா இந்த கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி இங்க சொல்ல, மனதில் இருக்கிற கண்களில் பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுறாருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே மன கண்கள்ல இவர்கள் காணும்படியா செய்யும். எதை காணும்படியா செய்யும்? 3 காரியம் சொல்றாரு. ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தாம் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. 18ஆம் வசனம் இல்லையா? அதாவது இங்கிலீஷ்ல சிம்பிளா நல்லா சொல்லியிருக்குது, the hope of our calling. அதாவது இப்படி சொல்லலாம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கடவுள் நம்மளை என்ன ஆக்க விரும்புகிறார், நாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார், அதை குறித்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடையவர்களா இருக்க முடியாது. மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். அப்ப நான் நம்பிக்கை என்ன? நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறது என்ன? நம்ம எதற்காக அழைத்தார் என்பதை நம் மனக்கண்களிலே காண வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை அதுதான். எதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்பதை இன்னும் காண ஆரம்பிக்கல. அவர்கள் மனக்கண்கள் சரியா வேலை செய்யல. அதுக்காக தான் ஜெபம் பண்றார், பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாருங்க தாவே. எதுக்காக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், என்ன விதமான வாழ்க்கைகளுக்காக வைத்திருக்கு, எப்படி வாழ வேணுவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேணும். கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு என்னன்னா, கடவுள் ஒன்றும் தரலங்கிறது இல்லை. நிறைய பேர் பாருங்க, கடவுளை புரிஞ்சுக்காம கண்ணீரும் கம்பளியுமா இருக்கிறாங்க. கத்தர்கிட்ட கூச்சல் போட வேண்டியது, கண்ணீர் விட வேண்டியது, கத்தர்கிட்ட மறியல் பண்ண வேண்டியது, உண்ணாவிரதம் இருக்க வேண்டியது, கத்தர் இப்படி அப்படிதான் கொடுப்பாரு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி சில ஆளுங்க என்ன சொல்லுறாங்க, அழுது கேளு, நல்ல கண்ணீர் விட்டு கேளு, கதறி கேளு. கண்ணீர் எத்தனை பக்கெட் விட்ட நீ? கத்தரும் கண்ணீரெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாராக்கும், நீ எவ்வளவு கண்ணீர் விடு அவ்வளவு கேட்பாராக்கும். ஒன்று இப்படி லைன்ல போயிடுறாங்க. இப்படி போறதுனால ஜனம் என்ன நினைக்கிறாங்க, கத்தர் ஒரு விடாக்கண் கொடாக்கண்ணன் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, ஒன்னுத்தி கொடுக்கறது இல்லை, அவர் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறாராக்கும். நம்ம கண்ணீர் விட்டு கதர்னா தான் தருவாராக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன பிள்ளைத்தனம் பாருங்க. ஒரு சின்ன குழந்தைகளை பாருங்க. சின்ன குழந்தைகள் வளர்ச்சி அடையாத நிலையில சின்ன பேபிஸா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா, ஒரு பசினா அவங்க கேட்க தெரியல, இன்னும் கேட்கறது கத்துக்கல.
அப்பா அம்மா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, என்ன வேணா தருவாங்க. நமக்கு பசினா நமக்கு வேண்டியதுக்கும் மேலே தர்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்றலாம் புரியல. இன்னும் புரியாதனால அந்த குழந்தை என்ன பண்ணுது, பசி வந்தோன்னு ஓன கூச்சல் போடுது, 4 வீட்டை கூட்டுற மாதிரி. தெருவில் அந்த பக்கம் இருக்குன்னு கேட்குது. பாவம் அந்த பிள்ளை அழுகு, யாரும் பார்க்குறாங்களா என்னத்த அப்பா அம்மான்னு அவங்க பேசுகிற அளவுக்கு இந்த குழந்தை ஒரு சீனை உண்டாக்குது பாருங்க. ஓன்னு கத்துது, கத்தி கதறி கூச்சல். நைட்டு 12 மணிக்கு கத்த ஆரம்பிச்சிடும் ஓஹோன்னு. என்னன்னா ஒன்றும் இல்லை, பசி. இந்த பசியை சொல்ல தெரியல. நமக்கு பசின்னு தெரிஞ்சா அப்பா அம்மா என்ன வேணா செய்வாங்க நமக்காக. இல்லைன்னா போய் 12 மணிக்கு எல்லாம் எழுப்பி ஹோட்டலில் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்றது தெரியல பாருங்க. தெரியாம என்ன பண்ணுது, கத்துது. அது கத்துனா பால் கிடைக்கும் அப்படின்றதான் தெரியுது. அதுக்கு கத்துனா அது கூட தெரியுமான்னு தெரியல. கத்துது, பால் கிடைச்சா பேசாம இருக்குது, அவ்வளவுதான். அது நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் குழந்தைகளாயிராமல் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காதீங்கன்றாரு. இந்த மாதிரி கண்ணீர் விட்டுட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி கூச்சல் போட்டுட்டு இருக்காதீங்க. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கங்க. கடவுள் யார்? ஜெபம் பண்றதுக்கு வெறும் ஜெபம் உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஜெபம் பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் தியானிக்கணும். பைபிளை, வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய பரலோக தகப்பன், நான் கேட்கறது காட்டில் அதிகமா தர்றவர், நான் எதையும் கேட்கறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் எனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சவர். எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு தான் கடைசியில் மனுஷனை உண்டாக்குனார். அது முதல் சிருஷ்டிப்பு. ஆதாமை உண்டு பண்ணப்ப, அவனை உண்டு பண்ண பிறகு வேற எதையும் உண்டு பண்ணவே இல்லை. அவர் வேற எதையும் சிருஷ்டிக்கவே இல்லை. சிருஷ்டிப்பு முடிஞ்சிருச்சு 6ஆம் நாளோட. 7ஆம் நாள் ஓய்வு. அவன் வந்த உடனே ஓய்வை தான் அனுபவிக்கிறான் இல்லையா? அவன் வந்த உடனே அவனுடைய முதல் அனுபவம் என்ன? ஓய்வு தான். என்ன சொல்ல வர்றாரு? அப்பா நீ செய்யறது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, ஓவர், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றாரு. புதிய சிருஷ்டிப்பு அதே தான். நீங்களும் நானும் புதிய சிருஷ்டிப்பு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழைய ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. இந்த புதிய சிருஷ்டிப்பில் இந்த புதிய ஆதாம் அல்லது கடைசி ஆதாம், 2வது ஆதாம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மீட்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறாரு. பழைய சிருஷ்டிப்புல எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியா மனுஷனை உண்டாக்குனது போல இந்த புதிய சிருஷ்டிப்புல கர்த்தர் முதல்ல நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் உண்டாக்கி சிலுவையின் மூலமா ஏற்படுத்திட்டு அப்புறம் தான் ஆவியானவர் விட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காரு இந்த ரட்சிப்புக்குள்ள. நான் இந்த ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்கும் போது, நான் இந்த ரட்சிப்புக்குள்ள காலடி அடித்து வைக்கும் போது, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையும் போது எல்லாமே ரெடியா இருக்குது. இனிமே நான் கூப்பாடு போட்டு ஒன்றும் நடக்கிறது இல்லை. தயவு செய்து விளங்கிங்க. இனிமே நான் கண்ணீர் விட்டு எதுவும் நடக்க போறது இல்லை. இனிமே நான் கதறி எதுவும் நடக்க போறது இல்லை. இனிமே நான் அழுது புரண்டு உபவாசம் பண்ணி ஏதோ ஒன்று நடக்க போறது இல்லை. எல்லாம் முடிஞ்சிருச்சு. சிலுவையிலேயே சொன்னார் எல்லாம் முடிஞ்சதுன்னு. அதுக்கப்புறம் தான் நான் உருவானேன் புது சிருஷ்டியா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது விளங்காதனால ஜனங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஜெபம் பண்றாரு, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். ஏன்னா ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், வேலை தாரும், காசு தாரும், வீடு தாரும் ஜெபம் பண்ணல. அவரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இவனுக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வந்தா சரி, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவான். பார்க்க ஆரம்பிச்சானா எல்லாத்தையும் அடைய ஆரம்பிச்சிருவான். மனக்கண்கள் தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆரம்பிச்சிட்டா, நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாருங்கிற அந்த அழைப்பின் நோக்கத்தை உணர ஆரம்பிச்சிட்டா, என்னத்துக்காக நம்மளை அழைச்சிருக்காரு, ரட்சிச்சிருக்காருன்ற மனுஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அதை அடைய ஆரம்பித்து விடுவான். அதனால பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்கிறார். அப்போ பரலோக பிதா நமக்கு நீங்க கேட்கறதுக்கு மிகவும் அதிகமாக தர்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தர்றதுக்கு அவரு ரெடி பண்ணி வைத்து விட்டார் என்பதுதான் உண்மை. நீங்க கேட்கறது, நீங்க ஒருபோதும் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அளவுக்கு உங்களால கேட்க முடியாது. நீங்க நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாக தான். பாருங்க, நம்ம நாட்டில் பெற்றோர், நம்ம நாடு விசேஷமான ஒரு ஆளுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன வேணா செய்வாங்க, உயிரை கொடுப்பாங்க. பெற்றோர் அவங்களுக்கு என்ன வீட்டையே விற்று படிக்க வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் நடக்குது, எங்கேயும் நடக்காது. அதெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. நம்ம நாட்டில் எது வேணா பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்படி பெற்றோர் இருக்கிறாங்க. இது நம்ம தினந்தோறும் பார்க்குறோம். அதெல்லாம் கடைக்காரன் கூட புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால தான் உங்களுக்கு வாங்குற சட்டையை காட்டிலும் உங்கள் பிள்ளைக்கு வாங்குற சட்டை அதிகமாக இருக்குது விலை.
குழந்தைக்கு சொல்றேன். குழந்தை ரெண்டு நான் கேட்ட ஒரு கடைக்காரன், ஏயா இந்த பேண்ட் ஒரு ஜான் அளவு கூட இல்லை, நான் இவ்வளவு பெரிய பேண்ட்டை போட்டிருக்கேன், எனக்கு இல்லாத விலையை இந்த சொல்றீங்க நீ விலை, இதே நான் சீப்பா வாங்குறேன், இதுக்கு இந்த விலை சொல்றேன்னா அது அப்படிதாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவர் கண்டிப்பா வாங்குவாருன்னு. ஏன்னா பிள்ளைக்கு வாங்குறாரு, தனக்குன்னா வாங்க மாட்டாரு. ரொம்ப வேலை போ அப்படின்ட்டு போயிடுவாரு. பிள்ளைக்குன்னா மனசு கேட்கலையே, எவ்வளவு வேலை இருந்தாலும் வாங்கி தருவோம்னு தானே தோணுது. அதனாலதான் அவன் புள்ள ரேட்டை ஏத்திடுறான். கரெக்டா? உங்களுக்கு சேல் போட்டு இழந்ததை சம்பாதிக்கிறதுக்கு புள்ள சட்டை ரேட்டு மேல போயிடுது. இருக்கீங்களா? இவ்வளவு பேண்ட் இவ்வளவு நீளம் தான் இருக்கும் காலு, அதுக்கு தைக்கிற பேண்ட்டுக்கு இவ்வளவு பெரிய பேண்ட்டை விட ஜாஸ்தி விலை. எங்க போய் சொல்றது? ஏன்னா அவனுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான். இது இன்ச் பை இன்ச்சா வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து தர்ற ரேட் இல்லை. இது மனதுக்கு அடுத்த விஷயம். புள்ளனா வாங்கியே தீர்வாங்க. வாங்கலன்னா புள்ள நின்றுட்டு அப்போ அப்பான்னு பிடிச்சி இழுத்து வாங்குற வரைக்கும் விடாது. அதனாலதான் கடையில் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க விளையாடுறதுக்கு. அவன் ஒரு முட்டாயை கொடுப்பான், அது சாப்பிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு ஒரு பொம்மை, அதுக்கு ஒரு பலூனு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு அங்க தெரியும். பிள்ளைய பிடிச்சா அவரை பிடிச்சிடலாம். பிள்ளைகிட்ட ஒரு காசு இல்லைன்னு தெரியும், அப்பா கிட்ட எல்லா காசும் இருக்கு. அவர்கிட்ட பிடுங்குறது எப்படி? பிள்ளைய முதல்ல கவர்ந்து இழுக்கணும், அப்பதான் அவங்க வருவாங்க. நான் சொல்றேன், நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு நல்லது செய்ய அறிந்திருக்கும் போது உங்கள் பரலோக பிதா உங்களை விட எத்தனை மடங்கு நல்லவரா இருக்கிறார். அவரு உங்களுக்காக எவ்வளவு நன்மைகளை செய்ய அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. அதனால குழந்தைகளாயிராமல், விசுவாசிகளே குழந்தைகளாயிராமல், குழந்தைனா என்ன? அது இன்னும் விளங்கலன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு 20 வருஷமா கோயில் இருக்காங்க, இன்னும் விளங்கல. அது 30 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, 4 தலைமுறையா கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, ஆனா குழந்தைகளா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ஜீவியம் வரும்போது குழந்தைகளா இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் எவ்வளவு நல்லவர், எனக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டாரு. என் உலக பிரகாரமான தகப்பை எனக்கு சம்பாரிச்சு வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு தான் கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்து வாங்கி கொடுக்குறாரு. இல்லைன்னா கடன் வாங்கி கூட வாங்கி தர ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. அப்படி இருக்கும்போது பண்டிகை எல்லாம் வந்தது பாருங்க. ஒரு ஆள் சொல்றாரு, கடன் வாங்கி வாங்க வேண்டியதா போச்சு, பேப்பர்ல வருது. கடன் வாங்கி போய் வாங்கினாராம் எல்லாத்தையும். எப்படி மனசு போது பாருங்க. பிள்ளைக்கு இல்லாமல் போயிடக்கூடாது, கடன் வாங்கியாவது சட்ட துணி வாங்கி தந்து, கடன் வாங்கியாவது எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்படி வாங்கி தரும்போது கடனே வாங்க அவசியம் இல்லை நம்ம பரலோக பிதாவுக்கு. அவர் எல்லாத்தையும் வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன். அவர் அப்படிப்பட்டவர் எவ்வளவு செய்வார் பாருங்க. இது விளங்கிருச்சுன்னா கண்ணீர் குறைஞ்சிரும். ஹலோ, இது விளங்கிடுச்சுன்னா கதறல் குறையும், கூக்குரல் குறையும். கிறிஸ்தவர்களுடைய கூக்குரலை பார்த்துட்டு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இல்லாதவங்க நினைக்கிறாங்க, இவங்க தெய்வம் பாவம் ஒன்றும் கேட்டுக்க மாட்டார் போல இருக்கு, கண்டுக்க மாட்டார் போல இருக்கு. இந்த கூச்சல் போடுறாங்களே, இவ்வளவு உருண்டு பிறந்துட்டு இருக்கிறாங்களே, இவங்க தெய்வம் என்னதான் பண்ணாலும் கேட்காதான், இவ்வளவு கெஞ்சி கேட்கிறாங்களே, இவ்வளவு உருண்டு பெறாங்களேன்னு அவங்க யோசித்துக்குவாங்க. ஹலோ, மானத்தை காப்பாத்துங்க கொஞ்சம். எங்க ஆண்டவருக்கு கேட்டா உடனே தர்றவர், நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தர்ற ஆயத்தமா இருக்கிறவர். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். ஏன்னா பிரச்சனை இதுதான், அவர் ஒன்றும் தரல தரமாட்டாருன்றது இல்ல, இங்க விளங்கலன்றதுதான் பிரச்சனை. அதனால அப்படி ஜெபம் பண்றாரு. என்ன விளங்கல? அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள இல்லை. நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன் நான் கேட்கிறேன். நீங்க இப்படி இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டீங்களா? நீங்க இதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டீங்களா? அதே பாவத்தில் உழந்துட்டு இருக்கிறதுக்காக, அதே ஃபெயிலியர்ல, அதே தோல்வியில வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்காக, அதே பாவத்தை ஜெயிக்க முடியாத ஒரு நிலை, தினந்தோறும் பாவம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் விழுந்துகிட்டு இருக்கிறதுக்காக ரட்சிக்கப்பட்டீர்களா? நீங்க அதே நிலையில கிடக்கிறதுக்கா, அதே தரித்திரத்துல கிடக்கிறதுக்கா, அதே தோல்வியில கிடக்கிறதுக்கா, அதே சந்தோஷம் இல்லாத நிலையில வாழ்றதுக்கா, அதே
அதே வாழ்க்கையில தோல்வி என்கிற நிலையிலே வாழ்றதுக்காக உங்களை ரட்சித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை குறித்த நம்பிக்கையை நீங்கள் பெறும்படியாக மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். எதுக்காக உங்களை ரட்சித்திருக்கார்? எதுக்காக சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினாரு, உயிரோடு எழுந்தாரு? பாவ சாபத்தெல்லாம் எதுக்கு அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏன்னா உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தரும்படியாக, உங்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை, வெற்றிகரமான எதிர்காலத்தை உண்டாக்க முடியாத ஆள செய்தார். இருக்கீங்களா? அப்ப அதை பற்றி ஒரு காட்சி உள்ள உண்டாயிடுச்சா? அந்த ஹோப்னா என்ன, நம்பிக்கைனா என்ன? இப்ப பார்க்க முடியாதனுடைய காட்சி. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை காத்திர வச்சிருக்கிறார். அந்த நல்ல வாழ்க்கை இப்போ இல்லை, உங்களுக்கு இப்போ பார்க்க முடியல, இப்போ அந்த பழைய வாழ்க்கை தான் இருக்குது. ஆனால் நல்ல வாழ்க்கைக்காக தான் ரட்சித்து இருக்கிறார். எந்த வாழ்க்கைக்காக ரட்சித்தாரோ அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்க்க முடியுதா உங்களால்? அதுதான் ஹோப், அதுதான் கற்பனை, அதுதான் காட்லி இமேஜினேஷன், அதுதான் நல்ல கற்பனை. அந்த விதத்தில் தான் உங்க மனது பயன்பட வேணும். மனது எதற்காக பயன்படணும்? கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் அந்த வாழ்க்கை உண்டாகும் முன்னாலேயே காண்பதற்காக தான் உங்களுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம்.